உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இந்த காணொளியில் எதிர்வரும் 22/6/2025 அன்று மதுரை மாநகரில் சிறப்பாக நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கு ஏராளமான மக்கள் 6 படை வீடுகளையும் ஒரே இடத்தில் காண வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர் மற்றும் பழமுதிர்சோலை, சுவாமிமலை, அதேபோல பழனி ஆகிய 6 படை வீடுகளும் ஒரே இடத்தில் காண இந்து முன்னணி ஏற்பாடு செய்துள்ளது. மிக சிறப்பாக அனைத்து முருகனையும் ஒரே இடத்தில் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டு திடலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கண்டுகளித்து வருகிறார்கள். இது பற்றி பாஜகவின் ஆன்மீக மாவட்ட துணைத் தலைவர் முனைவர் போதிலட்சுமி அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இரவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாநகரில் நாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பாக இந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய நிறுவனம் நடக்க இருப்பதால் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். 6 படை வீடையும் நீங்கள் மதுரை மாநகரிலே பார்க்கலாம். நம் உலகத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அது மட்டும் அல்லாமல் இன்றிலிருந்து தொடர்ந்து சாயந்தரம் 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு. காலையில் 6 to 9 ஆகம முறைப்படி அபிஷேக ஆராதனைகள் அனைத்துமே இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். திருப்பரங்குன்றம் 6 படையின் சிறப்புகளை நம்ம இப்போ சொல்லலாம். முதல் படை வீடு நம்முடைய திருப்பரங்குன்றம் மதுரை உள்ளது. இங்கே முதலில் தெய்வானையை மணமுடித்தார். தேவசேனையாக முருகப்பெருமான் தெய்வானையுடன் இங்கே காட்சியளிக்கிறார். இந்த முதல் படை வீட்டில் இங்குதான் மணக்கோலத்தில் அவர் காட்சியளிக்கிறார் என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இரண்டாவது திருச்செந்தூர்லேருந்து அவரை சுப்பிரமணிய சாமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சூரனை வதம் செய்த இடமாகவும் கடற்கரை கோயிலாகவும் இதனுடைய சிறப்பு கூறப்படுகிறது. நம்முடைய திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு. 3ஆம் படை வீடான நம்முடைய பழனி. இந்த பழனி மலையில் முருகனுக்கு சிவன் பெருமானுக்கு நாரதர் சிவபெருமானுக்கு ஞானப்பழத்தை அளிக்கிறார். அந்த ஞானப்பழம் கிடைக்கவில்லை என்று முருகப்பெருமான் கோவிந்த மலை மேல் அமர்ந்து கொள்கிறார். அந்த மலையை காலை நேரத்தில் அவர் காலையில் காட்சியளிக்கிறார், கோவணத்துடன் காட்சியளிக்கிறார். மாலை நேரத்தில் ராஜ வேடம் அணியப்படுகிறதுக்கு அவருடைய சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் சித்தரால் அமைக்கப்பட்டது இந்த முருகனுடைய நவபாசனத்தில் அமைக்கப்பட்டது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பழனிமலை. அதே மாதிரி சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது. இந்த சுவாமிமலையில் சிவபெருமானுக்கு பிராணவ மந்திரத்துக்கு பொருள் கூறினார் முருகப்பெருமான். அதுதான் அதனுடைய சிறப்பு. இது முருகன் கோயில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ளது. இங்கு வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இதன் சிறப்பு என்னவென்றால் வருடத்துக்கு 365 நாட்கள் உள்ளது போல் இங்கு 365 படிகள் உள்ளது. இதனுடைய சிறப்பு. திருத்தணியில் உள்ள சிறப்பு 365 படிகள் தான் இதனுடைய சிறப்பு. அடுத்து பழமுதிர்சோலை. பழமுதிர்சோலை மதுரையில் உள்ளது. மதுரையின் அழகர் கோயிலில் தான் உள்ளது. இங்கே முருகப்பெருமான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று அவ்வைக்கு 2 பழங்களை அதனுடைய அர்த்தத்தை கூறினார். அதே போல் இங்கு நாவல் மரம் தான் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது பழமுதிர்சோலையில். அது மட்டும் அல்லாமல் 3½ அடி வேலுக்கு இங்கு தான் தனியான ஒரு சிறப்பு கோயில் உள்ளது. அதே மாதிரி வள்ளி தெய்வானை இருவருமே மணக்கோலத்தில் இந்த பழமுதிர்சோலையில் தான் மணக்கோலத்தில் இருக்கிறார்கள். அதே போல் ஔவையார்
இங்கு தான் வந்து அவங்க நிறைய முருகனுடைய வழிபாடுகளை செய்து ஒரு வழித்தடமாக இருந்தது. மதுரையின் சிறப்பு என்னவென்றால் திருப்பரங்குன்றமும் பழமுதிர் சோலையும் இங்கு உள்ளது. திருப்பரங்குன்றத்தில் வந்து தெய்வானையாகவும் பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வானை இருவரும் இணைந்து எப்பொழுதுமே மணக்கோலத்தில் தான் காட்சியளிப்பார்கள் பழமுதிர் சோலையில். எனவே உலக மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் 6 படை வீடுகளையும் வந்து கண்டுகளித்து உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நிறைவேறும். கந்தன் என்று சொன்னால் உங்களுக்கு கருணை பிறக்கும். கந்தன் என்று சொன்னால் கர்ம வினைகள் அனைத்தும் போக்கிவிடும். எனவே இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் 22ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி 5 லட்சம் மக்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் மக்களுக்கு மேல் கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகிறது. இந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். பால்குடம் காவடி அனைத்துமே 21ஆம் தேதி 4 மணிக்கு நீங்கள் பால்குடம் எடுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க உங்களுடைய வேண்டுதல்கள் வேல் கொண்டு வருதல் அனைத்துமே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே இங்கே வந்து செலுத்தினால் ஆகம முறைப்படி நம் அனைவருக்கும் முருகன் அருளால் அனைவரும் நாடு புகழ மக்கள் புகழ்ந்து நல்வழி காட்ட இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் 22ஆம் தேதி அனைவரும் மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.